ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல கேப் டவுன் 500 பாயிண்ட்டுக்கு மேலே. பட் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு குட் திங் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் சரி 2 நாள் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ட்ராடேயில் ஃபர்தராக ஃபால் ஆக மாட்டேங்குது. விச் மீன்ஸ் அதாவது விழும்போதே, அதாவது ஓப்பன் ஆகும்போதே ஒரு பெரிய கேப் டவுன் ஆகும்போது என்ன ஆகுனா அது ஓவர் சோல்ட் ஆகிடும். ஒரு இன்ட்ராடேயில் கூட நிஃப்டிக்கு ஒரு ஒரு இயல்பான வல்டாலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். மேலே போச்சுன்னா ஒரு 250-300 பாயிண்ட்டு அதிகபட்சம், கீழே வந்தால் அதிகபட்சம் ஒரு 300-400 பாயிண்ட்டு. இதாவது ஒரு சீலிங் லிமிட் இன்ட்ராடேயோட அந்த ரேடியஸ்ன்னு சொல்லாமே, வல்டாலிட்டி ரேடியஸ். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போதே ஒரு 400 பாயிண்ட்டு ஹை லோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுனா, ஆல்ரெடி இந்த சீலிங் லிமிட் அட்டைன் ஆகிறதுனால அது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கேப் ஃபில்லிங் மாதிரி நடக்கும். அதுதான் லாஸ்ட் 2 நாளும் நடந்துகிட்ருக்கு. பட் ப்ரைஸ் ஆக்ஷனும் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கு அந்த சப்போர்ட்ஸை. நேற்று அந்த முந்தான சப்போர்ட் சொல்லியிருந்தேன், அதை தொட்டுச்சு 25,400. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே அது கீழே ஓப்பன் ஆச்சு. ஸோ க்ளோசிங் கிட்டத்தட்ட 24,300 350 அந்த மைனர் சப்போர்ட்டில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதை உடைச்சாதான் அடுத்த 23,841. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரோட நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறது, ஈரானில் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு ரிப்போர்ட் வருது. அது இல்லாமல் வார்ஷிப் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஓஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இது தீவிரமாகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு நியூஸ் அப்படின்றது ஒரு இப்போ கொரோனா டைமில் கூட பார்த்திங்கன்னா கோவிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எமர்ஜ் ஆனது 2020 அந்த டைமில். ஓகே. ஆனால் இந்தியாவில் பெரிய லெவலில் உயிர் பாதிப்பு 2021. ஆனால் அந்த கோவிடோட அந்த வீரியம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மார்ச் 2020 அதோட கிராஷ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2021 இதை விட தீவிரமாக இருந்தது கொரோனா. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்தது. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் டென்ஷன். அந்த ரஷ்யா உக்ரைனுக்கு அகெயின்ஸ்டாக வாரை டிக்ளேர் பண்ணாங்க. அந்த டைமில் மட்டும் இந்த மாதிரி விழுந்தது பார்த்திங்களா, ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே அந்த மாதிரி அந்த டைமில் விழுந்தது. இதே மாதிரி தான் 2-3 நாள் வால்டாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி பழைய நிலைமைக்கு அது பாட்டு மார்க்கெட் வால்டாலிட்டி கோல்ட் டவுன் ஆகிடுச்சு. இதுதான் நிறைய டைம் நடந்துகிட்ருக்கு, நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன் இன்எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், அது என்ன தான் திருப்பி ரிப்பீட்டடாக வந்தாலும் அது ரிலேட்டடான பேராமீட்டரில் பெரிய லெவலில் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார் ஒரு நாளில் முடிகிற மாதிரி தெரியல. இது ஒன்றும் கண்டினியூ ஆகும். மார்க்கெட் கொஞ்சம் வால்டாலாக தான் இருக்கும்னு வச்சிங்களேன். பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இதுக்கு முன்னாடி இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் சப்போர்ட் எடுத்து ரிக்கவர் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்காதுன்னு தான் எனக்கு தெரியுது. ஸோ அன்டில் அன்லெஸ் திருப்பி 47,800 யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் கிராஸ் ஆகிற வரைக்கும் ஃபர்தர் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஓகே. ஸோ இந்த வாரோட வால்டாலிட்டி கொஞ்சம் இதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் ஏறிட்டு இருந்தது. பாராஸ் டிஃபென்ஸு, ஐடியா ஃபோர்ஜு, இதெல்லாமே ட்ரோன் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், அதாவது டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ். இதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் வார் டென்ஷன்லேயே இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பூம் ஆச்சு. சம்பந்தமே இல்லாமல் இப்போ ஏன்டா ஏற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு என்ன சொல்கிறது, இப்போது துபாயில் ஒரு பிரச்சனை. இப்போது பார்த்திங்கன்னா நிறைய யூஎஸ் எம்பசிலலாம் போயிட்டு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு வியூ. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா அந்த துபாயில் அந்த ஏர் ஷோவில் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கேள்விக்குறியாக பார்த்தாங்க. இப்போ அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்படி இருக்குதுன்றது ஸோ நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டெரக்டாக ஓகே பார்த்தியா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் டென்ஷனில் நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஆகாஷ் எப்படி ஆக்ட் பண்ணிச்சு, அதுவும் ட்ரோன்ஸ்லாம் எந்தளவுக்கு ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு பாகிஸ்தான் போயிட்டு அட்டாக் பண்ணுறதுலன்றது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு லாஜிக்னால் இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஏறிச்சான்றது தெரியல. ஸோ வேறு ஏதாவது நியூஸ் இருந்தால் போடுங்க. ஓகே, மேபி இவங்க ஏதாவது டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இன்றைக்கி ஏன் ஏறிச்சுன்றது எக்ஸ்பர்ட்ஸ் யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
சரி, இன்றைக்கி கதைக்கு வருவோம். மார்க்கெட் அடுத்து என்ன டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ நிஃப்டி வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் வந்து ஓப்பன் ஆகிட்டு 24,300 அந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஷார்ட் கவரிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 3 டேஸில் வந்து ஒரு 4% 1200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பிரீத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து 23,800, அதாவது இன்னியோட லோ, அதாவது சப்போர்ட் 24,300 வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து லாங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 500 பாயிண்ட் தள்ளி தான் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட். ஸோ யூஎஸ் மார்க்கெட் இது வரைக்கும் வந்து ஒரு ரிக்கவரி மோடில் இருக்குது. அது நாளைக்கு 8:30க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகுமா இல்லை ஃபர்தராக டவுன் ஆகுமான்னு. ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இந்த 2 செல்லிங்கும் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்ட்ராடேயில் வந்து ஒரு பெரிய டவுன் இன்ட்ராடே செல்லிங் வந்து நடக்கலை. கேப் டவுன் ஆனதுக்கப்புறமே ரிக்கவரி மோடில் தான் 2 டைம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து ஒரு குட் திங்காக பார்க்கலாம். பட் ஒரே ஒரு பேட் திங் என்னன்னா, இந்த இந்தியா விக்ஸ் வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 21க்கு மேலே போயிடுச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பேனிக் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அது வந்து இதுதான் வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியா விக்ஸ் எப்போல்லாம் மேலே போதோ அது டவுன் ட்ரெண்டுக்கு தான் சிக்னல் கொடுக்கும். அதுவும் இவ்வளோ வேகமாக ஏறும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்டர்ஸ். இன்னும் முக்கியமான சப்போர்ட்டை நிஃப்டி உடைக்கலை. ஸோ இப்போ வந்து 24,300 வந்து கிராஸ் ஆச்சுன்னா அடுத்து 23,800 தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் திருப்பி இங்கே வந்திருக்கு. ஸோ இதையும் உடைச்சின்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் ஸ்லோவாக டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்ப்போம் எப்படி அது டெவலப் ஆகுதுன்றது. இப்போதைக்கு வந்து 24,300 வந்து ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட்டுக்கு இருக்குது. இதையும் நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 23,800 தான். 23,800லாம் கிராஸ் ஆச்சுன்னா பேனிக் செல்லிங் வர ஆரம்பிச்சிடும். இப்போயே சொல்கிறேன், அது இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் மார்க்கெட் போகல. பட் 23,800லாம் கிராஸ் ஆச்சுன்னா பேனிக் செல்லிங் தான், கண்ணா பின்னான்னு விழ ஆரம்பிச்சிடும். ஸோ லெட்ஸ் see, பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட அதோட ப்ரீவியஸ் லோ பக்கத்தில் வந்துடுச்சு. 58,200 கிட்ட சப்போர்ட் சொல்லியிருந்தேன். க்ளோஸ் டு தட் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டான். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து க்ளோஸாக வந்து கிட்டத்தட்ட இன்னும் விழுந்தேன்னா 58,000 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டி 58,000 வந்து உடைச்சதுன்னா அடுத்த லெவல் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நடந்தது வந்து மைனர் கரெக்ஷன் தான் பேங்க் நிஃப்டியில். இதுக்கப்புறம் டெவலப் ஆகிறது 58,000 உடைச்சதுன்னா கொஞ்சம் பேனிக் மூமெண்ட் இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிக்கவரி மோடில் அகெயின் கேப் டவுன் ஆகி ஃபில் ஆகுது 872. ஸோ நல்லா விழுந்துட்டாப்பில். அடுத்த சப்போர்ட் 830, அதுக்கப்புறம் 800 தான். ரிலையன்ஸும் அந்த சப்போர்ட்டை இன்னும் உடைக்கல. 1,300 வந்து ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. கேப் டவுன் ஆகி அதுக்கு மேலே க்ளோசிங் தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ ஒன்லி திங் என்னென்னா இப்போ வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் ரிக்கவரி மோடில் இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்தியா விக்ஸ் இன்னும் குறையல. ஸோ லெட்ஸ் see. ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், மார்ச் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் அடுத்த சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் உங்களை மார்க்கெட்டில் வந்து காப்பாற்றும். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுனாலும் சரி, எக்ஸிட் ஆகும் சரி, எல்லாத்துக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஹெல்ப் பண்ணும். அது முறையாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது குறைஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.